ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 டேஸாகவே நல்ல மழை. 1 வீக்காக வந்து ஏதோ ஊட்டியில் இருக்கிற மாதிரி கிளைமேட், அப்படி சில்லுன்னு இருக்குது. துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி காய போட்டுருவோம். ஆனால் அது எடுத்து மடித்து வைக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அப்புறம் மடிக்கலாம்னு சொல்லி அப்படியே விட்டுருவேன். இந்த மழை கருகும்னு இருட்டிட்டு வரும்போது தான் அந்த துணி மேலே இருக்கிற ஞாபகமே வரும். ஐயோ, திரும்ப நனைஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போய் எல்லாத்தையுமே மடித்து எடுத்து வைப்பேன். அதை உள்ளே கொண்டே போட்டோம்னா அப்படியே மழையாகி அதை அப்படியே எடுக்கவே முடியாது. அதனால் அங்கங்கே இருக்கிற துணியை அப்படியே மடித்து உள்ளே கொண்டே வச்சாச்சு. உள்ளே போயிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே சடன் பயங்கரமான மழை. இந்த மழையில் பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மாடியில் அப்படியே தேங்கி நின்றுச்சு. தண்ணியில் தானே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு போல் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அந்த ஈவினிங் வந்து கடலில் கொஞ்சம் ஊற வச்சுருந்தது. ஸோ அதில் வந்து மசால் கடலை செஞ்சு டீ வச்சு கொடுத்து ஸ்நாக்ஸ் முடிச்சாச்சு. வீட்டில் இருக்கிறவங்க எப்பயாவது இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஹெசிடேட் பண்ணாமல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். லைட்டாக விட்டதுக்கப்புறமா இந்த வீட்டை சுற்றி இருக்கிற வாக்கிங் ஏரியாவை தண்ணி இருக்கும்போது கூட்டி விட்டுறணும். அப்போ தான் இருக்கிற தூசி எல்லாமே போகும். இல்லைனா இது ஸ்பெஷலாக 2-3 வாளி தண்ணி ஊற்றி கலக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஈவினிங் ரெய்னி டே ரொட்டீன் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.